வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான அடுத்த ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா பகா எண்கள் மற்றும் செவ்வியல் எண்கள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த நம்பர் சிஸ்டம்ல நமக்கு நல்லா தெரியணும். நம்பர் சிஸ்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பகா எண்கள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பகா எண்களை பத்தின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். பகா எண்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கான டீடைல் டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 and itself. It is divisible by 1 and itself. ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்களுக்கு பேர் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும். அந்த மாதிரி எண்களை பகா எண்கள்னு வரையறுக்கிறாங்க. நம்ம எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கக்கூடிய பகா எண்களை படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் லிஸ்ட் மொத்தம் 25 நம்பர் இருக்கு. இத 25 நம்பருமே பாத்தீங்கன்னா நம்ம 6வது புக்ல இரட்டோத்தனி சல்லடை அப்படின்னு சொல்லி பாக்ஸ் போட்டு அவர் கொடுத்திருக்காரு. இரட்டோத்தனிஸ் அப்படிங்கிறவர் வகைப்படுத்தி இருக்காரு. இந்த 1ல இருந்து 100 வரை இருக்கக்கூடிய இந்த 25 பிரைம் நம்பர்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம்ல சம்மு போடுறதுக்கு பின்னாடி LCM HCF இந்த மாதிரி டாபிக் உள்ள போகும்போதும் நமக்கு இந்த பகா எண்கள் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இருக்கும். இந்த 25 பிரைம் நம்பர்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட். இந்த 25 பிரைம் நம்பர்ஸை பத்தி தான் உங்களுக்கு நான் பேச போறேன். 25 பிரைம் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் 25ம் 1ல இருந்து 50 வரைக்கும் 15 எண்களும் இருக்கு. ஓகேங்களா? இந்த 15 எண்கள் இந்த 25 எண்கள் அப்படிங்கிறது டேட்டா. உங்களுக்கு இதுல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க. 1ல இருந்து 100 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 25. இது பொறுத்துக்காவா இருக்கலாம், இல்லைன்னா எப்படி சொல்றது வாக்கியங்களை அமைத்து கூட கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதோட டேட்டா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1ல இருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள் இருக்கு. எல்லா பகா எண்களும் எந்த மாதிரியான வடிவத்திலிருந்து பெறப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். 6n ± 1. இதுதான் பகா எண்களின் பொது வடிவம்னே சொல்லிக்கலாம். பகா எண்களின் பொது வடிவம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பிரைம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பிரைம் என்னன்னு கேட்டா 6n ± 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பகா எண்களை பொறுத்த வரையும் நான் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை நான் எழுதி காமிக்கிறேன். நான் எப்படி எழுதி இருக்கணும் அதே பேட்டர்ல நீங்களும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் எழுதி காமிக்கிறேன். முதல் பகா எண் 2 பாத்தீங்கன்னா 1ஆலையும் 2ஆல மட்டும்தான் வகுப்படும். பகா எண்களோட டெஃபினேஷன் அதுதான். 2 காரணிகள் இருக்கணும். காரணினா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 2 காரணிகள் அப்படின்னா 1ஆலையும் 2ஆலையும் மட்டும்தான் அது வகுப்படும். அதனால 2 ஒரு பகா எண். அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7. இது 4 நம்பரும் 1ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய பகா எண்கள். அடுத்தது 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. மொத்தம் இங்க எத்தனை எண்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4, 4, 2 10, 10 + 2 12, 15. 15 நம்பருமே 1ல இருந்து 50க்குள்ள இருக்கக்கூடிய பகா எண்கள். அடுத்தது 50க்கு அப்புறம் 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இங்கு எத்தனை எண்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 2, 4, 4, 3, 7, 7, 3, 10. மொத்தம் இது ஒரு 15, இது ஒரு 10. எத்தனை எண்கள் மொத்தமாக இருக்குதுன்னா 25 எண்கள். இந்த 25 எண்களையும் படிச்சிட்டீங்கன்னா தான் நம்ம எக்ஸாம்ல சம்மு போடும்போது ரொம்ப நேரம் குறைவா போடுறதுக்கு ரொம்ப நேரம் குறைவா இந்த எண்கள் பகா எண்கள்னு வகைப்படுத்தப்பட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வேற எதையும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். 73ங்கிற நம்பர் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற எதாலையும் டிவைட் பண்ண மாட்டோம். அதனாலதான் பகா எண்கள் லிஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. இப்ப 6n + 1 எழுதினேனே இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க்னு பாத்துருவோம். இப்ப 2, 3 மட்டும் விட்டுருங்க. 5ல இருந்து பாருங்களேன். இப்ப 6 × 1 - 1. 6 6 -1 பண்ணா 5. 6 × 1 + 1
போட்டிங்கன்னா 6 × 1 6 + 1 7. அதே மாதிரி எண்ணுக்கு 1ன்னு போட்ட மாதிரி எண்ணுக்கு 2 அப்படின்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்களேன். 6 × 2 + 1. 6 2 12, 12 + 1 13. 6 × 2 -1. 6 2 12 -1 11. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் எழுதிக்கிட்டே போகும்போது 6ஆம் வாய்ப்பாடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் எல்லா பிரைம் நம்பரும் வரும். ஆனால் இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. 6ஆம் வாய்ப்பாட்டில் வர எல்லாமே பிரைம் நம்பர்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில எண்கள் 2ஆலேயோ 5ஆலேயோ வகுப்படுற மாதிரி ஆகும். அதனால பெரும்பாலான பகா எண்கள் எப்படின்னா 6ஆம் வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி தான் எழுதியிருப்பாங்க. 2ஐயும் 3ஐயும் தவிர 5லேருந்து மற்ற எல்லா நம்பரையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 6க்கு முன்னாடி 6க்கு பின்னாடி, 12க்கு முன்னாடி 12க்கு பின்னாடி, 18க்கு முன்னாடி 18க்கு பின்னாடி, 24க்கு முன்னாடி 25 கிடையாது. ஏன்னு கேட்டா 25ங்கிற நம்பர் 5ஆல் வகுப்படும். நம்ம சொல்லியிருக்கிறோம் பிரைம் நம்பர் அப்படின்னா 1ஆலையும் தன்னாலையும் தான் வகுப்படணும். அப்ப 25 கிடையாது இதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா 30க்கு முன்னாடி 30க்கு பின்னாடி. அடுத்தது 36க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 35ன்னு வருது. 35 பாத்தீங்கன்னா 5ஆல் வகுப்படும். அதனால அதை எடுத்துருவாங்க. காரணம் என்னன்னா பிரைம் நம்பர் 2 காரணிகள் 2 நம்பரால மட்டும்தான் வகுப்படணும். அப்படி பார்க்கும்போது 37, 35 கிடையாது. 36க்கு அடுத்த சக்சஸர் தொடரி அப்படின்னு பார்த்தோம்னா 37. அடுத்தது 42, 42க்கு முன்னாடி 41, பின்னாடி 43. இப்படி நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த பிரைம் நம்பர்ஸ். 6க்கு முன்னாடி பின்னாடி இருக்குதான்னு மட்டும் நாங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். 6ஓட மடங்குக்கு முன்னாடி இருக்கலாம், 6ஓட மடங்குக்கு பின்னாடி தான் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் இந்த பிரைம் நம்பர்ஸ் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், 6ஆம் வாய்ப்பாட்டில் வர எல்லா நம்பரையும் என்னன்னு கூப்பிட முடியாதுன்னா பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. அதாவது முன்னாடி பின்னாடி நம்பரை பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. 6ஆம் வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி எழுதக்கூடிய எல்லா எண்களும் பிரைம் நம்பர் கிடையாது. ஆனால் பிரைம் நம்பர் எல்லாமே எப்படி வரும்னா 6ஆம் வாய்ப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி தான் வரும். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா அது எல்லாமே 5ஆல் சில நேரத்தில் வகுப்படலாம், இல்லைன்னா வேற ஏதாவது அதர் நம்பரால வகுப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை நீங்க தரவா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜென்ரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையஸ்ட், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா C-TET அந்த பேஸ்ல போற மாதிரி இருக்கும். நீங்க நம்ம டெட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6n ± 1 அப்படின்னா பகா எண்களின் பொது வடிவம். இப்போ நம்ம டேரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, which of the following is not a prime? not a primeனா எது பிரைம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம். எது பிரைம் இல்ல அப்படின்னா மத்த எல்லாமே என்னவா இருக்கும்? பிரைமா இருக்கும். பாருங்களேன், 41 அது பிரைம், 73 அதுவும் பிரைம், 97 அதுவும் பிரைம். இப்ப பிரைமா இல்லாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா 91 மட்டும்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆல வகுப்படும், 13ஆல வகுப்படும். 13 7 91. வாய்ப்பாடு நல்லா கொஞ்சம் தரவா படிச்சீங்கன்னா பிரைம் நம்பரும் கொஞ்சம் கன்சிடர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் 91. ரெண்டாவது क्वेश्चन, பின்வருவனவற்றுள் எது பகா எண்? அங்க பகா எண் எங்க இல்லைன்னு கேட்டாங்க, இங்க எது பகா எண்ணுன்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் கிளாரிட்டியா பாருங்க. பின்வருவனவற்றுள் எது பகா எண்? 51, 87, 57, 83. அந்த பிரைம் நம்பர் லிஸ்ட்டை நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 83. 83 தான் இங்க கொடுக்கப்பட்ட எண்கள்லயே பிரைம் நம்பர். இந்த நம்பர்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் வரலாம்னா பகா எண்ணுன்னு தோணலாம். காரணம் எல்லாமே என்னன்னா ஒற்றைப்படை. அதையும் குறிப்பா 1லயோ 7லயோ முடிஞ்சிருந்தா நம்மள பல பேருக்கு என்ன தோணலாம் அப்படின்னா அது பகா எண்ணுன்னு தோணலாம். ஆனா இது பகா எண் கிடையாது. 83 மட்டும் தான் பகா எண். அது கொஞ்சம் கிளாரிஃபையா படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு 25 நம்பரையும் எழுதி பாருங்க. அதுலயும் நான் என்ன பேட்டர்ன் இங்க எழுதி போட்டனோ அதே பேட்டர்ன் நீங்க எழுதுனீங்கன்னா மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால 1லேருந்து 10 வரைக்கும் எத்தனை, 11லேருந்து 20 வரைக்கும் எத்தனை பகா எண்கள், 21லேருந்து 30 வரைக்கும் எத்தனை பகா எண்கள்னு வரிசையா அரேஞ்ச்மெண்ட்ல ஆர்டர்ல எழுதிக்கோங்க. நீங்க கமா போட்டு நீங்க ஒரேடியா 25 நம்பர் எழுதுனீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாவும் இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். நான் எழுதுன மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த क्वेश्चन, how many prime numbers are there between 10 to 70? 10 மற்றும் 70க்கு இடையில் எத்தனை பகா எண்கள் உள்ளன? 10 மற்றும் 70க்கு இடையில் எத்தனை
பகா எண்கள் உள்ளன. இது வரைக்கும் நம்ம 1லேருந்து 100ன்னு சொன்னேன், 1லேருந்து 50 சொன்னேன். இது 10லேருந்து 70 இப்படியும் கேள்வி கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்கும்போது நான் உங்களுக்கு எழுதின மெத்தட் தான் ரொம்ப கை கொடுக்கும். கவனிங்க, 1லேருந்து 50க்கு இடையில மொத்தம் 15 பகா எண்கள் இருக்கு. ஆனா இவங்க 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால முதல் 10 எண்களுக்கு இடையில எத்தனை பகா எண்கள் இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். 2, 3, 5, 7. அந்த 4 எண்களையும் இதுல நீக்கிடுறோம். அப்ப -4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 11. இப்ப இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா 51லேருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னன்னு நல்லா கவனிங்க. 51லேருந்து 70 அப்படின்னா 53, 57, 61, 67 இது மட்டும் தான். இந்த 4 எண்கள் மட்டும்தான் 51க்கு அப்புறம் 70க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண்கள். ஸோ நான் இங்கே சைடில் கூட எழுதி காமிச்சிடுறேன், கவனிங்க. 53, 59, 61, 67 இந்த 4 உண்டு, அந்த 4 கிடையாது. அப்போ ப்ளஸ் இது 4 சேர்க்கும் போது மொத்தம் எத்தனை பகா எண்கள் வருது அப்படின்னா 15. ஆப்ஷனில் 15, ஆப்ஷன் 7 இருக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்ப நீங்க பகா எண்கள் லிஸ்ட நல்லா தரவா படிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்முக்கெல்லாம் கேள்வியா கேட்கும் பட்சத்துல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பகா எண்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பகா எண்கள்லயே அடுத்த கொஸ்டின், மிகச்சிறிய 3 இலக்க பகா எண் எது? நம்ம படிச்சது 100 வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். 100 தாண்டி போகும்போது தான் 3 இலக்கங்கள் ஆரம்பிக்குது. அப்படி 3 இலக்கங்களில் மிகச்சிறிய பகா எண் எதுன்னு கேட்கிறாங்க. நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 100ன்னு கொடுத்துருக்காங்க, அது 2ஆல் வகுப்படும். 113, 109, 101 மிகச்சிறியன்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்ப 100க்கு அடுத்த மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 101. இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுதான் அடுத்த பகா எண். 101 அப்படிங்கிற எண்ணானது 1ஆலையும் 101ஆலையும் தான் வகுப்படும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த நம்பர் 6ன் மடங்குக்கு 1 குறைவாகவோ 6ன் மடங்குக்கு 1 அதிகமாகவோ இருக்கும். நமக்கு பார்க்கும்போது 6, 16, 96, 6, 17 எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 102. 102க்கு முன்னாடி என்னதான் இருக்கு, இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா 101 பகா எண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நியரஸ்டா அப்ராக்சிமேஷனா இருக்கக்கூடிய நம்பர்ஸை எத்தனை பகா எண்கள் ரூட் எடுத்தா வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவு அப்ராக்சிமேஷனா வருதுன்னா 10. அப்ப 1 முதல் 10 வரை 1 முதல் 10 வரை ஏதாவது ஒரு பகா எண்ணால வகுக்கும் போது இது வகுப்பற்றுச்சு அப்படின்னா இது பகா எண் அப்படின்னு சொல்லிக்கலாம். வகுப்பற்றுச்சுன்னா இது பகா எண் கிடையாது. வகுப்படலைனா 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன பகா எண் இருக்கு? 2, 3, 5, 7 4 எண்ணாலையும் இது வகுத்து பார்க்கணும். வகுப்படலை அப்படின்னா இது பகா எண். வகுப்பற்றுச்சு அப்படின்னா இது பகா எண் கிடையாது. இது ஒரு மெத்தட். இதுவாகவும் நம்ம சிந்திக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஆக்சுவலா ஒரிஜினல் மெத்தட். எந்தெந்த எண்களால வகுத்து பார்க்கணும்னா 2, 3, 5, 7 இந்த 4 எண்களாலையும் வகுத்து பார்க்கும்போது இது வகுப்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வகுப்படலை. அதனால 101 தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பகா எண். அடுத்து நம்ம பார்க்க போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வியல் எண்கள். பெர்ஃபெக்ட் நம்பர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு செவ்வியல் எண்கள். பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்ன, இதற்கான டெஃபினேஷன் என்ன, அதெல்லாம் பார்த்தரலாம். கவனிங்க. தமிழ்ல இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வியல் எண்கள். செவ்வியல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வியல் எண்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா நிறைவு எண்கள். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல 6th புக்ல இருக்கு. நிறைவு எண்கள் அப்படின்னாலும் செவ்வியல் எண்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வியல் எண்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா நிறைவு எண்கள். நிறைவு எண்கள்னு சொல்லுவாங்க, செவ்வியல் எண்கள்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இதுக்குள்ள போயிடலாம். செவ்வியல் எண்கள்னா என்ன, எப்ப ஒரு எண்ணை செவ்வியல் எண்ணுன்னு கூப்பிடலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயும் பேசிடுவோம். ஒரு எண், ஏதோ ஒரு எண் இருக்கு. உதாரணத்துக்கு 6. 6 என்ற எண்ணின் காரணிகள். காரணினா என்னன்னு தெரியணும், வகுத்தினா என்னன்னு தெரியணும். காரணி வகுத்தி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கும். காரணினா என்ன, வகுத்தினா என்ன. காரணி அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. வகுத்தி அப்படின்னா இதுக்கு பேர் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் போது மீதி பூஜ்ஜியத்தை கொடுத்தா அதுக்கு பேரு காரணி. அப்படி ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் போது மீதி பூஜ்ஜியம் இல்லாத எண் வந்தா
அதுக்கு பேரு டிவைசர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன், கவனிங்க. 10 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 3, அடுத்தது 10 டிவைடட் பை 5, 10 டிவைடட் பை 4. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வகுக்கிற மாதிரி வகுத்தல தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பார்க்கறதுக்கு பின்னமா தெரியும். பின்னங்களை வகுக்க முடியும். இப்போ 10 எது வகுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆல் வகுக்க முடியும். 10 2 ஆல் வகுக்க முடியுமானா வகுக்க முடியும். முழுமையாக வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முழுமையாக வகுக்க முடியும். 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2 இருக்கு. I 2 10, மீதி 0. இப்படிதான். அப்புறம் இங்க பாருங்களேன், 10 3ஆல வகுக்கிறோம். 3 9, மீதி 1. இப்ப பாத்தீங்கன்னா இங்க மீதி என்ன வருதுன்னா 1 வருது. இங்க மீதி என்ன வருதுன்னா இதுக்கு பேரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இதுக்கு மீதி ரிமைண்டர் என்ன வருதுன்னா 1. இங்க பாருங்களேன், 10 5 ஆல் வகுக்கும் போது 2 முறை 10ல 5 இருக்கும். 10ல 5 எத்தனை வாட்டி இருக்கு? 2 முறை. I 2 10, மீதி 0 0 வருது. அப்ப இதுக்கு மீதி என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. இங்க பாருங்க, 4 4ஆல வகுக்கும் போது 10ல எத்தனை 4 இருக்குன்னா 2 4 8, மீதி 2. இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், இங்கேயும் என்னால 0 வர வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வர வைக்க முடியும். அப்படி வர வைக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் தான் ஈவு. இந்த நம்பருக்கு பேர்லாம் என்னது? ஈவு. இங்க ஈவானது ஒரு முழு எண்ணாவோ அல்லது முழு எண்ணா என்னன்னு அர்த்தம்னா 1 2 3 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 பாசிட்டிவ் நம்பர் நம்ம சொல்லிக்கலாம். பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். டெசிமல் புள்ளி வச்சு வராத நம்பரா இருக்கணும். இப்ப நம்ம இங்கெல்லாம் 0 வர வைக்க முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அப்படி 0 வந்துச்சுன்னா இங்க ஆன்சர் ஈவு என்ன வரும் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா பிராக்ஷன் வரும். அப்படியெல்லாம் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தாதான் அதுக்கு பேரு முழு எண். அப்ப ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் போது மீதி 0 தந்தால் அந்த வகுத்திக்கு பெயர் என்னன்னு கேட்டா காரணி. இந்த வகுத்திக்கு பேர் என்ன? காரணி. இப்ப நம்ம இதுல நிறைய நம்பரை வகுத்தின்னு சொல்லலாம். 2 3 5 4 இது எல்லாமே வகுத்தி. காரணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வகுத்தியை பத்தி பேசிடுறோம். என்னெல்லாம்? எல்லாமே வகுத்தி தான். 2 3 4 5 எல்லாமே வகுத்தி. ஏன்னா எல்லாமே வகுக்குது. வகுத்தாலே வகுத்தி. ஆனா இந்த வகுத்தி காரணியா மாறுது. அந்த காரணி எப்ப மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் ரிமைண்டர் 0 வந்துச்சோ 2, அடுத்தது 5. அப்ப 10ன் காரணி என்னன்னு கேட்டீங்கன்னா 10ன் காரணியாக இங்க நம்ம கொடுத்திருக்கிற எபோ ப்ராப்ளம்ஸ்ல வச்சு பாக்குறப்ப 2 5 இது 2 நம்பர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா 10ன் காரணிகள். இதுதான் 10ன் காரணிகள். மற்றது எல்லாமே வகுத்திகள். இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்துட்டு கொண்டு போறோம். எல்லா வகுத்தியும் காரணிகளா, எல்லா காரணியும் வகுத்திகளா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேள்வியை கேட்டு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாமே வகுத்தி, ஆனால் 2 5 மட்டும்தான் காரணி. அப்ப இந்த வகுத்தி எல்லாத்தையும் காரணின்னு கூப்பிடல. காரணியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா வகுத்தின்னு சொல்லலாம். 2 5 பாத்தீங்கன்னா காரணின்னு சொல்லலாம், ஆஸ் வெல் அஸ் வகுத்தின்னு கூப்பிடலாம். அப்ப எல்லா காரணிகளும் வகுத்திகள். எல்லா காரணிகளும் வகுத்திகள். இங்கிலீஷ்ல all factors are divisors. All factors are divisor, but all divisor is need not to be a factor. All divisor is need not to be a factor. இதுல இருந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது 6th புக்ல இருக்கு. ஆனால் சிபிஎஸ்இ புக்ல இதை நம்ம தெளிவா ஒரு தியரமே கொடுத்திருப்பாங்க. 6th புக்ல தியரமாவே கொடுத்திருப்பாங்க சிபிஎஸ்இக்கு. நமக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய கால்குலேஷன் போடும்போது வகுத்தினா என்னன்னு தெரியணும், காரணினா என்னன்னு தெரியணும். இந்த கிளாரிபிகேஷனோட நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எப்படி கேள்வி கேட்டாலும் நமக்கு நல்லா ஃபுல் ஃபவுண்டேஷனோட தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பேசிக் நாலேஜ் நமக்கு ரொம்ப நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரணினா என்ன, வகுத்தினா என்னங்கிற டிஃபரன்ஸ் இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே வந்துருவோம். ஆறின் காரணிகள். ஆறின் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 6. இப்ப இதெல்லாம் ஆறின் காரணிகள். ஆறின் காரணிகள். மொத்தம் எத்தனை காரணி இருக்குன்னா 4 இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா செவ்வியல் எண்கள்ல ஒரு எண்ணின் காரணிகளின் கூடுதல் அந்த எண்ணை தவிர, கொடுக்கப்பட்ட எண்ணை தவிர, ஏன்னா அதே எண் காரணியா வரும். அப்படி புரியுதா உங்களுக்கு? 6ங்கிற நம்பருக்கு 6 காரணியாவே இருக்கும். 6ஆல 6 வகுப்படும். அப்படி வகுப்படும் போது மீதி என்ன வரும்? 0 வரும்.
6ஆல் 6 வகுப்படும் போது மீதி 0 வரதுனால அதையே அதுக்கு காரணின்னு சொல்றோம். ஒரு எண்ணின் காரணிகளின் கூடுதல் அந்த எண்ணையே விடையாக அளித்தால் அதுக்கு பேர் தான் என்னன்னா செவியல் நம்பர், அத செவியல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். sum of the factors give that number, sum of the factors that give that number, அந்த நம்பர் என்னன்னு சொல்றோம்னா பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா 6. 6ல பாத்தீங்கன்னா 1 + 2 + 3, இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சரே 6 தான் வருது. அதனால முதல் செவியல் எண்கள் குடும்பத்திலேயே முதல் செவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா 6. இப்போ இங்க இதுல பாத்தீங்கன்னா செவியல் எண்கள் எப்போதும் எந்தெந்த எண்கள் முடிவடையும் கேட்டிருக்காங்க. நமக்கு செவியல் எண்கள்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு கணக்குள்ள போயிடலாம். முதல் எண்கள் 6, முதல் எண் 6. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 28. 28இன் காரணிகள் என்னென்னு பார்த்து அதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா நமக்கு 28 தான் விடையா கிடைக்கும். பாருங்களேன், 28 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படும், 14ஆல் வகுப்படும். அடுத்தது 28. ஒன்று இன்ட்டு 28, அந்த 28 நம்ம போடல. 2 இன்ட்டு 14, 4 இன்ட்டு 7, இது எல்லாமே 28 விடையாக கொடுக்குது. இப்போ இந்த 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி 0 வரதுனால இந்த 4க்கு பேர் என்ன? காரணி. இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 1 + 2 + 4, ஆன்சர் 7. 7 + 7 14, 14 + 14 28. இந்த 28 ஆல்ரெடி நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ 28 28இன் காரணிகளை கூட்டும்போது 28 கிடைக்கிறதுனால இரண்டாவது எண் என்னன்னு கேட்டீங்கன்னா செவியல் எண்கள் இரண்டாவது எண் 28. அப்ப அந்த செவியல் எண்கள் லிஸ்ட்டை நான் எழுதுறேன், கவனிங்க. 6 6 28 496, மூன்றாவது எண் 496. அப்ப பாருங்க, இதுக்கு இரண்டுக்கு இடையில எந்த நம்பரும் கிடையாது. எது பெர்ஃபெக்ட் நம்பர். அதே மாதிரி 28க்கும் 496க்கும் இடையில வர எந்த நம்பருமே பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. அப்படின்னா என்ன காரணம்? அந்த எண்ணின் காரணிகளின் கூடுதல் அந்த நம்பர் ஆன்சரா கொடுக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100ன்னு எடுத்துக்கணும். 100இன் காரணிகளை கூட்டும் போது 100ங்கிற நம்பர் ஆன்சராவே வந்துருச்சுன்னா அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா செவியல் எண்கள், பெர்ஃபெக்ட் நம்பர். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 100 will not give 100. அதனால அந்த 100ங்கிற நம்பர் செவியல் எண் கிடையாது. அப்படி பார்க்கும்போது மூணாவது நம்பர் 496ஓட ஃபேக்டர்ஸை எடுத்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 496 விடையா கிடைக்கிறதுனால மூணாவது செவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா 496. அடுத்தது நாலாவது நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 8128. இதுதான் நாலாவது எண். இப்படி எண்களை எழுதிக்கிட்டே போகலாம், ஆனால் நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. முதல் 4 எண்கள் இருந்தாலே போதும், நம்ம எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. நான் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எழுதி போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அப்பதான் அழகா நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல் எண் 6, இரண்டாவது எண் 28, நாலாவது எண் 496, மூணாவது எண் 496, நாலாவது எண் 8128. 6 28 496 8128. இதுதான் கொடுக்கப்பட்ட எண்கள்ல முதல் 4 செவியல் எண்கள், அதாவது நிறைவு எண்கள்னு சொல்லலாம். நிறைவு எண்கள்னாலும் செவியல் எண்கள்னாலும் ஒண்ணுதான். பெர்ஃபெக்ட் நம்பர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா தமிழாக்கம் சில நேரத்துல தப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா இதெல்லாம் பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ இதுல எல்லாத்துலயும் பாத்துங்களேன், கடைசி டிஜிட் 6 8 6 8. கொடுக்கப்பட்ட எல்லா அதாவது செவியல் எண்களும் 6 8ல மட்டும் தான் முடிவடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இரட்டைப்படையில தான் முடியுது. அப்படி இரட்டைப்படையில முடிகிற எண்கள், அந்த நிறைவு எண்கள் செவியல் எண்கள் 6 8ல மட்டும்தான் முடிவடையும், வேற எந்த நம்பராலையும் முடிவடையாது. இதுல இன்னும் கிளாரிட்டியா நம்ம படிக்கணும்னா முதல் எண், மூன்றாவது எண், 5வது எண், 7வது எண் எல்லா ஒற்றைப்படை செவியல் எண்களும், ஒற்றைப்படைனா ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய செவியல் எண்கள். ஒற்றை இலக்கம்னா முதல் இலக்கம் முதல்ல இருக்கிறது 6, மூணாவது நம்பர் 496, அடுத்தது 5வது நம்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு போவாங்க. அந்த நம்பரும் பாத்தீங்கன்னா 6ல தான் முடிவடையும். 6 6ன்னு ஒவ்வொரு ஆல்டர்னேட் நம்பரும், முதல் இலக்கம், மூன்றாவது இலக்கம், 5வது இலக்கம், 5வது நம்பர், 7வது நம்பர், 9வது நம்பர், இப்படி ஒவ்வொரு 9வது நம்பர் 11ஆம் நம்பர் ஒற்றை இலக்கங்களை போகும்போது செவியல் எண்கள் 6ல் முடிவடையும். அப்ப ஒற்றை ஆட் பிளேசஸ்ல வரக்கூடிய பெர்ஃபெக்ட் நம்பர் 6ல தான் முடிவடையும். ஈவன் பிளேசஸ்ல வர
பெர்ஃபெக்ட் நம்பர் 8ல் தான் முடிவடையும். இப்ப இன்னைக்கு கரண்ட் டேட்டா படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. கரண்ட் டேட்டா படி பாத்தீங்கன்னா 51 செவ்வியல் எண்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க வேர்ல்டுல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 51 செவ்வியல் எண்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம 4 நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல அப்ப 51 நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. 51வது நம்பர், 4வது நம்பரே 5வது நம்பரே பாத்தீங்கன்னா 6 7 டிஜிட் இருக்கும். அப்புறம் அடுத்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 15 டிஜிட் இருக்கும். அப்படியே கொண்டு போகும்போது 51வது நம்பரை எழுதும் போது சில லட்ச டிஜிட்ஸ் இருக்குமா. அதுல கடைசி நம்பர் என்னங்கிற டிபேட்டுக்கு நம்ம வந்தோம்னா நல்லா பாருங்களேன், ஆட் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர் எல்லாம், அதாவது ஆட் நம்பர், ஆட் பிளேசஸ் என்ன, 51ங்கிறது ஆட் பிளேஸ் நம்பர், 51 என்ன ஆட் பிளேசஸ் நம்பர். அந்த 51 நம்பர் என்ன நமக்கு தெரியாது. கண்டிப்பா அது எதுல முடிஞ்சிருக்கும்னா 6ல் தான் முடிஞ்சிருக்கும். இதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். இது மாதிரி நம்ம சில விஷயத்தை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த எந்த விஷயமும் நமக்கு மறக்க போறது கிடையாது. இப்போ இதுக்கான விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்டிருக்க கேள்வி, வாட் டு பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ஆல்வேஸ் எண்ட் இன்? செவ்வியல் எண்கள் எப்போதும் எந்தெந்த எண்களில் முடிவடையும்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் 6 8 6 8 தான் முடியும். இதுல 6 8ங்கிற ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கான விடை. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செவ்வியல் எண்கள் 6th புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது. இது கொஞ்சம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது பகா எண்? மறுபடியும் பகா எண்கள் கான்செப்ட்ல வரும். பகா எண்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன், கொடுக்கப்பட்ட எண்கள்ல பகா எண் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்கு. 3 டிஜிட் இருக்கிற காரணத்தினால நம்ம சொல்லியிருக்கோம், கொடுக்கப்பட்ட எண் 6ஓட மடங்குக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும். அப்படி பார்க்கும்போது 123 அப்படிங்கிற நம்பரை நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6ஆல வகுப்படும். 6ஆல வகுப்படுச்சு அப்படின்னாலும் அது பகா எண் கிடையாது. 477 323 487. இப்போ இந்த 477 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 7 இதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா நமக்கு பகா எண்ணோட மடங்காகவும் இங்கே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 323 பார்த்தீங்கன்னா கூட பகா எண்ணா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா இது 6ஓட மடங்குக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றோம். 6ஓட மடங்கு 323க்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா 324 அதுக்கு பக்கத்துல 323ங்கிற நம்பர் வரதான் செய்யுது. ஆனாலும் நம்ம அதை வச்சு முடிவு பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். 323க்கு ரூட் எடுக்கும்போது இதுக்கு அப்ராக்சிமேஷனா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறோம். 323க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூட் வேல்யூவை எடுத்துக்கிறீங்க. 323 அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324. 18க்கு முன்னாடி வரையும் இருக்கக்கூடிய பகா எண்களால ஏதாவது ஒரு நம்பரால வகுப்பட்டுச்சுனாலே இது என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா பகா எண் கிடையாது. ஏதாவது ஒரு பகா எண்ணை வகுப்படுச்சா அது பகா எண் கிடையாது. அப்படி 18க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 2, இது 2ஆல வகுப்படுதா அப்படிங்கிறது, 3ஆல வகுப்படுதா அப்படிங்கிறது, நம்ம வகுப்படும் தன்மைக்கான விதிகள்னு ஒரு கான்செப்ட் நடத்த போறோம். அது அடுத்தடுத்த நாள்ல நம்ம பார்க்க தான் போறோம். அப்படி அந்த வகுப்படும் தன்மைக்கான விதிகளையும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த நம்பரை பார்த்த உடனே இது எதால வகுப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த வகுப்படும் தன்மைக்கான விதிகள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே 6வது புக்கில் தான் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 323 பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பர்டிகுலரா இந்த 18க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பரால வகுப்படும். அந்த நம்பர் என்ன வகுப்படுங்கிறது நீங்க போட்டு பாருங்க. 18க்கு முன்னாடி வரையும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 487. 487ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஓட மடங்குக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. 486 அப்படிங்கிறது 6 எண். 6ஓட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிக்கிட்டே போறோம்னா 486 கிடைக்கும். 6 8 48 80. 6 × 81, 6 × 80ன்னு போட்டோம்னா 480. 6 × 81ன்னு போட்டீங்கன்னா 486. அப்ப 6 81ஆல பெருக்கிறோம், 486 கிடைக்குது. அதுக்கு பக்கத்து நம்பர் தான் என்னது 487. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறோம்னா ரூட்டுக்குள்ள போட்டுக்கிறோம். இதுக்கு நியரஸ்ட், அதாவது நியரஸ்ட் பர்ஃபெக்ட் நம்பர் என்ன, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்குறோம். 486 அப்படிங்கிற நம்பர். அப்போ 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484. இங்க இருக்கிறது 486. இதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கேட்டீங்கன்னா 484. அது எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 22. 22க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களால் வகுக்கும் போது
இந்த 487 அப்படிங்கிற நம்பர் வகுப்படுமான்னு கேட்டா டெஃபினட்டா வகுப்படலை. அந்த ஒரு காரணத்தினால தான் இதை பகா எண் முடிவெடுத்து சொல்றோம். இந்த பகா எண்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஆரையும் யூஸ் பண்ணிக்கங்க, ரூட் எடுத்து இந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண்களால வகுப்படலை அப்படின்னு சொல்லிட்டாலே அது பகா எண் தான். பகா எண்களால் வகுப்பட்டுச்சு ஏதாவது ஒரு நம்பர், அப்போ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண் வகுப்பட்டா கூட அது பகா எண்ணின் தன்மையை இழந்துருது. ஏன்னா ஏதோ ஒரு பகா எண்ணால் வகுப்படுது இல்லையா, அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ரூட்டை எடுங்க, ரூட்டுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற பகா எண்களால வகுத்து பார்க்கணும். அப்படி வகுத்து பார்க்கறப்ப அது வகுப்பட்டுச்சுன்னா அது பகா எண் கிடையாது, வகுப்படலைன்னா கண்டிப்பா அது பகா எண். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 487. அடுத்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம். நீங்க இது ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சால்வ் பண்ணி காமிக்கணும். இன்னைக்கு நம்ம 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறோம். அதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, முதல் இரட்டைப்படை பகு எண் எது? நமக்கு பகா எண் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல இரட்டைப்படை பகு எண், பகா எண் வேற பகு எண் வேற. முதல் இரட்டைப்படை பகு எண் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவன் காம்போசிட் நம்பர்? என்ன சார் காம்போசிட் நம்பர் பத்தி நடத்தவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்போசிட் அப்படிங்கிறது தனி கிடையாது. ஒரு எண் பகா எண்ணா இல்லைன்னா அது கண்டிப்பா அது என்னவாக இருக்கும்னா பகு எண்ணா தான் இருக்கும், ஒன்னை தவிர. ஒன்னுங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ஒன்னுங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்னால மட்டும்தான் வகுப்படும். நமக்கு பகா எண்ணுங்கிற கான்செப்ட் எடுத்து பேசுறப்ப ஒன்னாலையும் வகுப்படணும், அந்த நம்பர் அது எந்த நம்பரை வகுக்கிறீங்களோ அதாலையும் வகுப்படணும். குறைஞ்சபட்சம் இல்லை, மினிமம் அப்படின்னாலும் சரி, மேக்சிமம் அப்படின்னாலும் சரி, எக்ஸாக்ட்லி அப்படின்னாலும் சரி, 2 காரணிகள் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம பகா எண்ணை கூப்பிடுவோம். ஆனா ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னால மட்டும்தான் வகுப்படுது இல்லையா, அதனால ஒன்னு பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ஸோ ஒன்னை தவிர மற்ற நம்பர் எல்லாம் பேசுறோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் பேசுவோம். ஏன்னா இந்த பகா எண்கள்ங்கிற கான்செப்டே இயல் எண்கள் தொகுப்புல தான் எடுத்து நம்ம பேசுவோம். இயல் எண்கள் ஒன்னிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா, ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒன்னை தவிர மற்ற எல்லா எண்களையும் நம்ம எடுத்துப்போம். அப்படி பார்க்கும்போது முதல் இரட்டைப்படை பகு எண் என்ன? பகா எண்ணா இல்லாத எல்லா எண்களும் பகு எண்கள். இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது இரட்டைப்படை முதல் பகு எண் அதை நீங்க சொல்லிடணும். அடுத்தது முதல் செவியல் எண், முன்னாடி வீடியோல நானே சொல்லியிருக்கேன், முதல் செவியல் என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லிடலாம். அடுத்தது which of the following is a perfect number? உங்களுக்கு பெர்ஃபெக்ட் நம்பர்னு ஒரு 4 நம்பர் எழுதி போட்டேன், அந்த 4 நம்பர்ல ஒரு நம்பர் இங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து இதுக்கான ஆன்சரையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது லாஸ்ட் 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, செவ்வியல் எண்கள் எப்போதும் எந்தெந்த எண்களில் முடிவடையும்? செவ்வியல் எண்கள் எப்பொழுதும் எந்தெந்த எண்களில் முடிவடையும்? சாரி, கொஸ்டின் கொஞ்சம் தப்பா இருக்கு, இந்த கொஸ்டின் நான் மாத்தி எழுதுறேன், கவனிங்க. செவ்வியல் எண்கள் எப்பொழுதும் another name of perfect number. another name of perfect number அப்படின்னா செவ்வியல் எண்களுக்கு மற்றொரு பெயர் என்ன? செவ்வியல் எண்களுக்கு மற்றொரு பெயர் இது கிடையாது. இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, செவ்வியல் எண்களின் மற்றொரு பெயர், செவ்வியல் எண்களின் மற்றொரு பெயர் என்ன? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ.